இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபேமிலிஸ்க்கு மேல வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் சரி, இந்த இடம் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா வந்து இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என் பேர் வந்துட்டு பிரேமா ரங்கநாதன். தங்கமயில் எஸ்டேட் என்னுடைய நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய டைரக்டர்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட என்னுடைய பயணம் வந்துட்டு 24 வருஷமாக என்னுடைய நிறுவனத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்துட்டு இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் ஒரு 15,000 20,000 வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி எல்லோரும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளுடைய தங்கமயில் எஸ்டேட் நிறுவனத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்துட்டு பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதம் 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஏம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பையும் நாங்கள் வந்துட்டு எங்கள் நிறுவனம் வந்துட்டு கொடுத்துட்ருக்கு. என்னுடைய இப்போ நான் போட்டிருக்க என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 201 லேஅவுட்டு நான் போட்டிருக்கிறது ராகவா கார்டன் அப்படிங்கிற ஒரு லேஅவுட் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து கொடுத்துருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்கோலம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப வந்துட்டு சூப்பரான இடம். நான் போட்டிருக்கிறது எல்லா இடமே சூப்பர் தான். ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு கேரண்டியை கொடுக்குறோம். என்னென்னா நாங்கள் கொடுக்குற லேஅவுட்டில் இன்றைக்கி நீங்கள் 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு டபுள் ஆகக்கூடிய இடத்த தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அதுதான் நான் இன்னி வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். இப்போ என்னுடைய லேஅவுட்டை பற்றி நான் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கிற லேஅவுட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இப்போ போட்டிருக்கிறது தக்கோலம் அரிகில்பாடி அப்படிங்கக்கூடிய வில்லேஜில் நம்மளோட லேஅவுட் நம்ம கொடுத்துருக்கோம். என்னுடைய ப்ராஜெக்டோட நேம் வந்துட்டு ராகவா கார்டன். அந்த சைட்டை பற்றி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இப்போது நம்ம லேஅவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நம்மளுடைய ராகவா கார்டன்லேருந்து தக்கோலம் ஸ்டேஷனு வெறும் 300 மீட்டர்ஸ். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 7 கிலோமீட்டரு. திருமால்பூர் ஸ்டேஷன் நம்ம இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிலோமீட்டரு. நான் 3 ஸ்டேஷன் சொல்லிட்டேன். 2 பைபாஸ் இருக்குது. நம்ம இடத்துலேருந்து 300 மீட்டர்ஸில் பைபாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் வந்துட்டு அரக்கோணம் டு திருப்பதி போகக்கூடிய பைபாஸ். இன்னொன்று சென்னை டு பெங்களூர் நம்ம இடத்துலேருந்து 10வது கிலோமீட்டரில் ஒரு பைபாஸ். இது இல்லாமல் இன்னும் வந்துட்டு வளர்ச்சி உள்ளதில் பார்த்தீங்கன்னா 2 ஏர்போர்ட் இருக்குது. நம்ம இடத்துலேருந்து 5வது கிலோமீட்டரு நேவி ஏர்போர்ட்டு. நம்ம இடத்துலேருந்து 15வது கிலோமீட்டரில் உங்களுக்கு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்துட்டு இருக்குது. 2 ஏர்போர்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 15வது கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்துட்டு புல்லட் ட்ரெயின், அதாவது கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின். இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 வீடு வந்துட்டு இருக்குது. 2000 வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டாம், நீங்களும் வந்து பாருங்கள். இருக்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருந்தாலும் நீங்களும் வந்து அதை பாருங்கள். இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து உங்களுக்கு அரக்கோணம் வந்துட்டு இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு 2 இடம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரக்கோணத்தில் கார்கோ டெர்மினல் அப்படின்றக்கூடிய கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 லட்சம் டன் வந்துட்டு பொருளை வந்துட்டு ஏற்றுமதிக்கு இறக்குமதி உண்டான ஒர்க்கை வந்து அங்கே நடக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு அங்கே வந்துட்டு வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம இடத்துலேருந்து 15வது கிலோமீட்டரில் டாடா கம்பெனியோடது வந்துட்டு லேண்ட் ரோவரும் ஜாக்குவரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடிய கம்பெனி வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு 10,000 பேருக்கு வந்துட்டு வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்றைக்கி பொருளாதாரத்தில் 3 இடம் மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர். இந்த 3 இடமும் வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10,000 பேர் வேலை வாய்ப்புகள் வருது. அரக்கோணத்தில் ஒரு 10,000 பேர் வேலை வாய்ப்புகள் வர்றதுனால இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற ராகவா கார்டன் இன்றைக்கி 5 வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுளாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே பொருளாதாரத்தில் இந்த 3 இடமும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது. அதனால தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம கொடுக்குற இடம் வந்துட்டு டபுளாக ஆகும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகவா கார்டன்லேருந்து பரமேஸ்வரம் மங்கலம் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தான். 500 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் இருக்குது, ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகவா கார்டன்லேருந்து பரமேஸ்வர மங்கலம், அதுக்கடுத்தது சேந்தமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதி வித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்மளுடைய ராகவா கார்டன்லேருந்து உங்களுக்கு 2.5 கிலோமீட்டரில் வருது. இது இல்லாமல் நெமிலி நம்ம இடத்துலேருந்து 8 கிலோமீட்டரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா மெட்ரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் வருது. ப்ளஸ் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 காலேஜ் கிட்ட வருது. நம்மளுடைய ராகவா கார்டன்லேருந்து ஐசக் காலேஜ் நம்ம இடத்துலேருந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டரில். செங்கலவை நாயக்கர்
இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்ம இடத்துலேருந்து 7 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வருது. இது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் நம்மளுடைய ராகவா கார்டன்லேருந்து 16வது கிலோமீட்டரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 5 கிலோமீட்டரில் உங்களுக்கு பஸ் வசதி, ட்ரெயின் வசதி, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி உள்ள ஒரு இடமா தான் நாங்கள் வந்துட்டு இப்போன்னு இல்லை, நான் போட்டிருக்க எல்லா லேஅவுட்டுமே நான் போயிட்டு ஒரு இடம் வாங்கினா எந்த அளவுக்கு நான் வந்துட்டு உடனே வீடு கட்டி குடியேறினா எனக்கு என்னென்ன வசதிகள்லாம் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேனோ அதே தான் வந்துட்டு என்னுடைய கஸ்டமருக்கும் நாங்கள் இன்னி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இந்த நாங்கள் மக்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகளும் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மாதம் வந்துட்டு 15,000 20,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மாதம் நாங்கள் 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உண்டான வாய்ப்புகளை நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் நம்மளுடைய ராகவா கார்டனில் வந்துட்டு சைட்டை புக் பண்ணி இன்றைக்கி நீங்கள் வந்து சில லட்சங்கள் வந்து கொடுத்து வாங்கினாலும் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சமாவோ கோடியாவோ உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இடத்துல தான் நாங்கள் உங்களுக்கு லேஅவுட் நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி தங்கமயில் எஸ்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாரக மந்திரம் தான். எப்பயுமே வந்துட்டு ரியல் எஸ்டேட்னாலே எல்லோரும் பொய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய ரியல் எஸ்டேட்டில் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லி மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொல்லக்கூடிய இடம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்னென்ன கிலோமீட்டரில் சொல்கிறனோ, அதாவது இப்போ உதாரணத்துக்கு கோயம்பேட்டிலேருந்து 65 கிலோமீட்டர்னா 65 கிலோமீட்டரில் இருக்கும். இங்கேருந்து ட்ராவலிங் டைம் வந்துட்டு உங்களுக்கு 1.5 மணி நேரம்னா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ட்ராவலிங் டைம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்துட்டு சைட்டில் நாங்கள் இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஆட்டோக்காரன் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்ட தூரத்தை கூட இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப தூரம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்துட்டு தூரம் இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு கிட்டன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் யாருமே வந்துட்டு போய் சொல்லி பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம உட்காந்த இடத்துலேயே நம்ம இப்போ வந்துட்டு நம்ம தக்கோலம் அருகில்பாடி அப்படின்னு சொன்னாலே கூகுளில் சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து 65 கிலோமீட்டர், கோயம்பேட்டிலேருந்து 65 கிலோமீட்டர்னா 65 கிலோமீட்டரில் வந்துட்டு உங்களுக்கு சைட் இருக்கும். அதனால் நீங்களும் அதை வந்துட்டு செக் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சைட்டுக்கு நீங்கள் வாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு கேரண்டியும் கொடுக்குறோம். என்னென்னா உங்களுக்கு இங்கேருந்து சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய வெஹிக்கிள் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். லஞ்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். பிடிச்சிருந்தா லேண்டை வந்துட்டு வாங்குங்க. பிடிக்கலையா உங்களை எங்கேருந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு போயிட்டு நம்ம கஸ்டமரை வந்துட்டு விட சொல்லியிருக்கோம். இதுதான் எங்களுடைய கம்பெனியுடைய ப்ரொசீஜர். பிடிச்சிருந்தா வாங்க, நேரில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.